எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பெயிண்ட் அப்புறம் சிவப்பு கலர் பெயிண்ட் எப்படி அடிக்கலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்டார்ஸை வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம். அது என்னென்னு பார்த்தோம்னா கொரி செலக்டாரும் அப்புறம் கொரி செலக்டார் ஆளை வச்சு நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ செலக்டார்ஸ் எல்லாமே முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஈவெண்ட் லிசனர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து தேவையில்லாத எல்லாமே டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது ஒரு ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்ல நடந்து போடுறது, தூங்குறது எல்லாமே ஒவ்வொரு ஈவெண்ட். ஓகேங்களா? ஒரு என்ன சொல்ல ஒரு வேலை செய்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம வெப் டெவலப்மெண்ட்லேயும் நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், மவுஸ் ஓவர், மவுஸ் அவுட், கிளிக்குன்னு சொல்லியிருக்கு, சேஞ்ச் இருக்குது, ரீசைஸ் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சிஸ்டம்க்கு அடாப்ட் ஆகிற ஈவெண்ட்ஸ்ன்னு வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நான் வந்து ஒரு 2-3 ஈவெண்ட்டை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்து காட்டுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈவெண்ட் லிசனர் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், இது லோட் ஆகுது, இது ஒரு ஈவெண்ட், ஹோவர் பண்ணால் அது ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனுக்கு ஒரு கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்க்கலாம். ஸோ நமக்கு பட்டன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பட்டனுக்கு ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், பிடின்னு சொல்லி. இது நம்ம வழக்கமாக பண்ணுறது தான். தென் ஒரு வேரியபிள் வந்து டெக்ளேர் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பேர் வந்து நானாக வச்சுக்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட் பட்டன். இதை நம்ம எப்போவும் டோமில் எப்படி கெட் பண்ணோம், டாக்குமெண்ட் டாட், நான் வந்து கொரி செலக்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ்னால் நம்ம என்ன சொல்லணும், டாட் வச்சு அந்த கிளாஸ் நேம் போடணும், டாட் பிடிஎன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த பட்டன் வந்து இந்த டெக்ஸ்ட் பட்டன் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் பட்டனுக்கு ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட நேம் எழுதணும், கமா போட்டு. செகண்ட் வந்து ஃபங்க்ஷனோட நேம். ஸோ இதுதான் சிண்டெக்ஸு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் சும்மா அப்படி ஃபங்க்ஷன் நேம் வந்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஈவெண்ட்டோட நேம், தென் செகண்ட் வந்து ஃபங்க்ஷனோட நேம். ஸோ இப்படி 2 பேராமீட்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இதுதான் அதோட சிண்டெக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஒரு மவுஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னென்னா நம்ம மவுஸை கொண்டு போய் அந்த இடத்துல ஹோவர் பண்ணுறோம்ல, அதுதான் ஹோவருங்கிறது எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், ஃபங்க்ஷன், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், தென் அதுக்குள்ளே அந்த கண்டென்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு பேராகிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் வந்து ஐடி வந்து சும்மா கண்டென்ட் போட்டிருக்கேன். ஏன் இங்கே கிளாஸ் போட்டிருக்கீங்க, ஏன் இங்கே ஐடி போட்டிருக்கீங்கன்னா உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் கிளாஸும் போடலாம் ஐடியும் போடலாம். ஸோ மேக்ஸிமம் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எல்லாருமே ஐடி வந்து யூஸ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? சிஎஸ்எஸ்க்கு கிளாஸும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஐடியும் சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இங்கே வந்து ஐடினால் நான் ஹேஷ் போட்டு அந்த ஐடியோட நேம் என்னது, கண்டென்ட் அப்படி சொல்லி போட்டுட்டு அதோட இன்னர் HTML அப்படின்னா அந்த பேராகிராஃபுக்கு உள்ளே நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வேணாலும் எழுதலாம். நான் ஜஸ்ட்டு மவுஸ் இன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதாவது நான் மவுஸை அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது எனக்கு இந்த மவுஸ் இன் அப்படிங்கிறது அந்த பேராகிராஃபில் வரணும். பாருங்கள், நான் கொண்டு போகிறேன், மவுஸ் இன் அப்படி சொல்லி வருது, வெளியில் வந்துட்டே வருது. பட் எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் எனக்கு வந்து கொண்டு போகும்போது மவுஸ் இன் வரல. ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரே ஒரு டைம் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ப்ளஸ் அப்படி ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம ஆப்பரேட்டர்ஸில் பார்த்துருக்கோம், ஆப்பரேட்டர்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, நான் மேலே வந்து கொடுக்குறேன். ஸோ இது என்னென்னா திரும்ப ஆட் ஆகி நம்மளுக்கு அதை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போ பாருங்கள், நான் வெளியே போயிட்டேன், இப்போ வருது மறுபடியும் மவுஸ் இன் வருது. ஸோ இது ஹரிசாண்டலாக வருது, நம்ம வந்து வெர்டிக்கலாக கொண்டு வரலாம். அதனால் HTML டேக், அதாவது பிரேக் டேகை இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வந்து நீங்கள் HTML டேக் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம், மவுஸ் இன் பாருங்கள், நான் வெளியில் எடுக்க கசகசன்னு வருது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து
ஹோவர் அப்படிங்கிறத தான் நான் வந்து மவுஸின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், இன்னொரு ஈவெண்ட் வந்து எழுதுகிறேன். ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன், ஓகேங்களா, இதோட நேம் வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். தென் இதை அப்படியே தூக்கி போட்டுக்கிறேன். இதில் என்ன வரணும் அப்படின்னா கிளிக்டு, ஏன்னா நான் வந்து கிளிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் போட்டிருக்கேன். அதனால் சும்மா வந்து நான் கிளிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு கிளிக்குடுன்னு வரும். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், கிளிக்குடுன்னு வருது. ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணுறா வருது. ஸோ கிளிக் பண்ணும்போது எனக்கு கிளிக்குடுன்னு வருது. மவுஸை கொண்டு போகும்போது மவுஸின் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யுது. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷனும் இதே போல் ஆட் பண்ணிக்கிறேன். மூணாவது ஈவெண்ட், இதுக்கு வந்து மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ இதோட நேம் வந்து தேர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நானாக நேம் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்னென்னாலும் வச்சுக்கலாம் நேம் வந்து. அதே மாதிரி ஃபங்க்ஷன் தேர்ட் ஃபங்க்ஷன் போட்டேன். சேம் அப்படியே தூக்கி போட்டுக்கிறேன். தென் இதில் வந்து மவுஸ் அவுட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ பார்க்கலாம், உள்ளே கொண்டு போகிறேன் மவுஸின், கிளிக் பண்ணுற கிளிக், வெளியில் வர மவுஸ் அவுட். ஸோ நமக்கு எல்லா ஈவெண்ட்டுமே வந்து ஒர்க் ஆகுது கரெக்டாக. பாருங்கள், எல்லாமே நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிறத சொல்லுவோம். இன்னர் HTML நான் ஏன் ப்ளஸ் போட்டேன்னு சொன்னேன், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இல்லைன்னா ஆட் ஆகாது. இப்போ நான் எடுத்து விட்டு பாடுறேன். மவுஸின் வருது, கிளிக் பண்ணுறேன், கிளிக்டு வருது, வெளியில் வர மவுஸ் அவுட் வருது, மறுபடியும் உள்ளே கொண்டு போகும்போது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து மவுஸின்லேருந்து வருது. ஸோ இதுக்காக தான் நான் வந்து திரும்ப திரும்ப அந்த இதை ஆட் ஆகிட்டே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் போட்டால் நமக்கு எப்பவும் போல் வரும். ஸோ இந்த பேராகிராஃபை நான் வந்து கெட் பண்ணி அந்த பேராகிராஃபில் வந்து நான் வந்து இன்னர் HTML போட்டிருக்கேன். இப்போது நான் வந்து ஹெட்டிங் ஒன்றா மாற்றுறேன். நீங்கள் என்ன எலமெண்ட்னாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பல்காக வருது. இப்போது நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த ஆட் ஈவெண்ட் லிசனரை, அதாவது நான் அந்த கிளிக்குங்கிறத நான் இங்கே தான் எழுதணுமா, இல்லை நான் பட்டனுக்குள்ளே எழுதலாமா, எழுதக்கூடாதா அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் அதுக்குள்ளே எழுதுகிறேன். ஆன் கிளிக்குன்னு போட்டுட்டு இதே நேமை அங்கே போட்டுக்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக அப்படி தான் எழுதுவோம். ஃபங்க்ஷன் நேமை போட்டு ப்ராக்கெட் போட்டால் நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை ஆகும். இப்போ பாருங்கள், அந்த ஃபங்க்ஷனை தான் நான் கீழே ஆல்ரெடி எழுதியிருக்கேன், செகண்ட் ஃபங்க்ஷனுங்கிறத. இதே நான் பேராகிராஃப்னு பார்த்துக்கிறேன், இல்லை நான் பல்காக இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் எனக்கு கிளிக்டு வந்து வேலை செய்யுது. ஸோ செகண்ட் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஆட் ஈவெண்ட் லிசனை நீங்கள் வந்து அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று நீங்கள் டேரெக்டாக இன்லைன்லேயே போயிட்டு அந்த ஸ்கிரிப்டோட ஈவெண்ட் எழுதிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஈவெண்ட் லிசனர்னு சொல்லி போட்டு நீங்கள் கூட எழுதிக்கலாம். ஸோ நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து அந்த இன்லைன் ஸ்கிரிப்டை வந்து மறுபடியும் என்ன சொல்ல அன்டோ பண்ணிக்கிறேன். எனக்கு பழையபடி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிற போட்டோம் பார்த்தீங்களா, சேம் அதே தான் ரிமூவ் ஈவெண்ட் லிசனருங்கிறத ஒரு ஈவெண்ட் உண்டு. மீன்ஸ் அந்த அட்ரிபியூட் வந்து நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து செகண்ட் ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன், அதாவது அந்த ஈவெண்ட்டே இல்லாமல் நான் வந்து பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த கிளிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனே வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள், மவுஸின் வருது, நான் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்களா எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை. ஆனால் மவுஸின் மவுஸ் அவுட் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா நான் வந்து அந்த டோம்லேருந்து நான் அந்த செகண்ட் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் ஃபங்க்ஷன் போடுறேன், மவுஸின் கிளிக்டு, வெளியில் வர மவுஸ் அவுட் ஒர்க் ஆகுது. ஏதோ பிரச்சனை என்னன்னு பார்த்தா, நான் வந்து கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து போட்டிருக்கேன், ஆனால் நம்ம மவுஸ் அவுட்டுன்னு தான் போட்டிருந்தோம். ஸோ நான் மவுஸ் அவுட்டை எங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மவுஸின் மவுஸ் அவுட் வரல பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி
பண்ணியாச்சு. ஸோ ஆட் ஈவன் லிசனர்னா என்ன அண்டு ரிமூவ் ஈவன் லிசனர்னா என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.